ஒரு தொகுதியிலே தேர்தலை ரத்து செய்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு நமது தேர்தல் சட்டத்தில் தரப்படவில்லை. எனவே இன்றைய தேதிக்கு தேர்தலை ரத்து செய்கிற அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவரிடம்தான் இருக்கிறது. மிகப்பெரிய வேடிக்கை என்னவென்றால், பணம் பிடிபட்டது ஒரு சிமெண்ட் கோடவுனில். அந்த கோடவுன் இருப்பது அரக்கோணம் தொகுதியிலே. அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியிலே இருக்கிற கோடவுனில் பிடிபட்ட பணத்திற்காக வேலூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தலை ரத்து செய்து விட்டார்கள். தேர்தல் ரத்தாகிறது பண நடமாட்டத்தை காரணம் காட்டி, பண நடமாட்டத்திற்கு யார் காரணமோ அவர்களே அடுத்த சில மாதங்களிலே போட்டி போடுகிறார்கள். அவர்களில் யாரோ ஒருவர் ஜெயிக்கிறார். அப்படித்தானே இப்போது வேலூரிலும் நடைபெறும். கனிமொழி அவர்கள் வீட்டிலே ஒரு ரெய்டு நடக்கிறது. ரெய்டிலே எந்த பணமுமே கிடைக்கவில்லை. அப்படி என்றால் தவறான தகவலின் அடிப்படையிலே எப்படி ரெய்டு நடத்தினார்கள்? அதற்கு என்ன தண்டனை? வாக்குப்பதிவுக்கு சற்று முன்னதாக நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவமும் வாக்காளர்கள் மத்தியிலே ஆழமான உணர்வை தோற்றுவிக்கும். திமுக எங்கு வலிமையாக இருக்கிறதோ அங்கு அவர் திமுகவை வெற்றி பெற செய்ய உதவும். வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளிலே எதிர்க்கட்சிகளை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக ஆளுங்கட்சியோடு கைகோர்த்து கொண்டு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. சொல்ல போனால் ஆளுங்கட்சிக்கு கூட்டணி மத்திய பாரதிய ஜனதா அரசு என்றால் கூடவே தேர்தல் ஆணையமும் வருகிறது. தேனி தொகுதியிலே அமமுக வேட்பாளர் தங்கத்தமிழ் செல்வனுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம் என்பது அனைவருக்குமே தெரியும். சொல்ல போனால் தேனி தொகுதியிலே போட்டி போடுவது துணை முதல்வர் OPS அவர்களின் மகன். அவர் கொடுக்காத பணத்தையா இவர்கள் கொடுத்து விட போகிறார்கள்? அவர்கள் பணத்தை கொடுத்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. தொலைக்காட்சிகளில் கூட ஒளிபரப்பாகிவிட்டது. அப்படி என்றால் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி டிவியே பார்க்க மாட்டாரா? சமூக ஊடகங்களையே பார்க்க மாட்டாரா? அப்படிப்பட்ட ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி எதற்கு? வேலூர் தொகுதியிலே தேர்தல் ரத்து. தூத்துக்குடியிலே கனிமொழி அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் ரெய்டு. ஆண்டிப்பட்டியிலே அமமுக அலுவலகத்தில் துப்பாக்கிச்சூடு. இதன் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வாக்காளர்களுக்கு உணர்த்துவது என்ன? ஒரு தொகுதியிலே தேர்தலை ரத்து செய்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு நமது தேர்தல் சட்டத்தில் தரப்படவில்லை. 2016 தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தல் ரத்தான பிறகு இந்த அதிகாரம் தங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கூறியது. அதற்காக இந்திய தேர்தல் சட்டத்தின் 58வது பிரிவிலே பி என்கிற ஒரு பிரிவை சேர்த்து தங்களுக்கு அந்த அதிகாரம் தரப்பட வேண்டும் என்று அது மத்திய அரசிடம் கோரியது. ஆனால் மத்திய பாரதிய ஜனதா அரசு அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆயிரம் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நாளை தேர்தல் கமிஷனர் பாரதிய ஜனதா அரசுக்கு வேண்டாதவர் வந்தால் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் குஜராத்திலேயே தேர்தலை ரத்து செய்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம். எனவே இன்றைய தேதிக்கு தேர்தலை ரத்து செய்கிற அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவரிடம்தான் இருக்கிறது. அதுவும் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 324வது பிரிவின் கீழ் சிறப்பு அதிகாரம். எனவே வேலூர் தேர்தல் தொகுதியை ரத்து செய்ய கோரி இந்திய தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவரிடம் ஒரு கோரிக்கையை சமர்ப்பித்தது. ஆனால் குடியரசுத் தலைவர் அதற்கு உடனே ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் வேறு எங்கெல்லாம் இது போன்ற பணப்பட்டுவாடா நடந்தது, வேறு எங்கெல்லாம் ரெய்டுகள் தமிழகத்தில் நடந்தன என்கிற விவரமான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேர்தல் கமிஷனுக்கு திருப்பி அனுப்பினார். அதற்கு பிறகு 2 நாட்கள் நேரம் எடுத்துக்கொண்டு அதற்கான அறிக்கையை தயார் செய்து அனுப்பி நேற்றைக்கு பிரச்சாரம் முடிவடைந்த பிறகு வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு சுமார் 35 மணி நேரமே பாக்கி இருந்த நிலைமையிலே வேலூர் தொகுதிக்கு தேர்தலை ரத்து செய்தது தேர்தல் ஆணையம். இதில் தொகுதியிலே பணம் பிடிபட்டதாக சொல்லப்படுவது என்பது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு, ஒரு 10 நாட்களுக்கு முன்பு. 10 நாட்களாக தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது ஒரு கேள்விக்குறி. மிகப்பெரிய வேடிக்கை என்னவென்றால், பணம் பிடிபட்டது ஒரு சிமெண்ட் கோடவுனில். அந்த கோடவுன் இருப்பது அரக்கோணம் தொகுதியிலே. அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியிலே இருக்கிற கோடவுனில் பிடிபட்ட பணத்திற்காக வேலூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தலை ரத்து செய்து விட்டார்கள். இதில் வேலூர் தொகுதிக்குள் வருகின்ற ஆம்பூர், குடியாத்தம் ஆகிய 2 சட்டமன்ற இடைத்தேர்தல்களையும் தேர்தல் ஆணையம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறது. இது ஒரு பெரிய நகைமுரண், வினோதமான முரண்பாடு. ஏனென்றால் அப்படி பார்த்தால் பிடிபட்ட பணத்திலிருந்து எந்த பணம் ஆம்பூருக்கும் குடியாத்தத்திற்கும் அனுப்புவதற்காக வைக்கப்பட்டிருந்தது? இதெல்லாம் கேள்விக்குறி. உண்மையிலேயே அப்படி பார்க்க முடியாது. அப்படி பார்த்தால் சட்டப்படி எலக்டோரல் ப்ராசஸ் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தேர்தலை ரத்து செய்வதற்கு இது போன்ற தேர்தல் முறைகேடுகள் ஏற்பட்டால் த என்டையர் எலக்டோரல் ப்ராசஸ், முழு தேர்தல் நடவடிக்கை
என்று நமது தேர்தல் சட்டத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆம்பூர் குடியாத்தம் ஆகிய 2 இடைத்தேர்தல்களையும் ரத்து செய்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக வேலூரை மட்டும் ரத்து செய்கிறது தேர்தல் ஆணையம். அப்படி என்றால் இது திமுகவை பழிவாங்குவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையா? வேலூரிலே முதலில் துரைமுருகன் வீட்டிலே ரெய்டு நடந்தபோது அது 10 லட்சம் ரூபாய் பிடிபட்டதாக கூறினார்கள். அதற்கு துரைமுருகன் அவர்கள் அளித்த விளக்கம், இது நாங்கள் தேர்தல் செலவுக்காக வைத்திருந்த பணம் என்று. பாராளுமன்ற தேர்தல் செலவுக்காக 10 லட்சம் ரூபாய் கையிலே வைத்திருக்கலாம், அதிலே தவறு கிடையாது. சொல்லப்போனால் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு வரும்போது தலைவர்கள் பிரச்சார செலவு கட்சியின் கணக்கிலே சேர்க்கப்பட்டாலும் வேட்பாளரோடு வருகிற வாகனங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு பெரிய வாகனத்திற்கு இவ்வளவு ரூபாய், சிறிய வாகனத்திற்கு இவ்வளவு ரூபாய் என்று வேட்பாளர் கணக்கிலே செலவு தொகை அன்றென்றே எழுதப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இரவிலே இந்த செலவு பட்டியல் வேட்பாளர்களுக்கு தரப்படுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் முறையிட்டு இந்த செலவு தொகையை குறைக்க சொல்லி கூறுவார்கள். இப்படித்தான் நமது தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலைமையிலே 10 லட்சம் ரூபாய் பணம் கண்டிப்பாக வைத்திருக்கலாம். இதை துரைமுருகன் அவர்கள் கூறிய பிறகு உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையம் பல ரெய்டுகளை நடத்துகிறது. இதிலே வருமான வரித்துறை ரெய்டுக்கும் இந்த ரெய்டுக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நடத்துவது வருமான வரித்துறை என்றாலும் சாதாரணமான வருமான வரி சோதனை எப்படி நடக்கிறது என்றால், முதலிலே ஒரு சர்வே செய்வார்கள். இந்த சர்வேயிலே எவ்வளவு தூரம் வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதற்கு பிறகு இந்த ரெய்டு என்று நாம் சொன்னாலும் அதற்கு சர்ச் அண்ட் சீசர் என்றுதான் பெயர். அதாவது தேடுதல் மற்றும் கைப்பற்றுதல் வேட்டை. இதை நடத்தி பணத்தை எடுக்கும் போது அந்த பணம் வரிக்கு தப்பிய பணம் என்றுதான் கணக்கிலே வரவு வைக்கப்படும். அதாவது எஸ்கேப்டு இன்கம். அதற்கு பிறகு அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் கொடுத்து அவர்கள் கணக்குகளை சமர்ப்பித்து அதற்கு ஒரு தண்டனையாக அபராதம், வட்டி ஆகியவற்றை போட்டு வசூல் செய்வார்கள். இந்த நடைமுறை முடிவதற்கு ஓரிரு ஆண்டுகள் கூட ஆகலாம். ஆனால் தேர்தல் காலத்திலே எடுக்கப்படுகிற இந்த நடவடிக்கை தேர்தல் கமிஷனால் பறக்கும்படையிலே இருக்கிற வருமான வரித்துறை அதிகாரிகளால் எடுக்கப்படுகிறது. இந்த தண்டனைக்கு பிரச்சனை என்னவென்றால், போதிய விளக்கம் தருவதற்கு அவகாசம் தரப்படுவது இல்லை. பணம் பிடிபட்ட உடனேயே இந்த பணம் எங்கிருந்து பிடிபட்டதோ அவர் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோட்டீஸ் மட்டும் தரப்பட்டு உடனடியாக தேர்தல் ரத்து போன்ற நடவடிக்கைகளிலே தேர்தல் ஆணையம் இறங்கி விடுகிறது. தமிழகத்திலே பணப்பட்டுவாடாவை தடுக்க வேண்டும் என்பதிலே அனைவருக்குமே ஆர்வம் இருக்கிறது. சொல்லப்போனால் அது தமிழகத்திற்கு ஒரு பெரிய தலைக்குனிவாக மாறி வருகிறது அண்மை காலமாக. ஆனால் இதன் மூலமாக பாதிக்கப்படுவது யார் என்று பார்த்தால், அந்த வேலூர் தொகுதியிலே போட்டி போடுகின்ற பிற கட்சிகளின் வேட்பாளர்கள், அதுபோக ஏராளமான சுயேட்சைகள். இந்த நாட்டின் தேர்தல் நடைமுறைகளின் நம்பிக்கையை வைத்துத்தான் ஒவ்வொரு சுயேட்சையும் தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுத்தொகை செலுத்தி அவரால் முடிந்த அளவுக்கு செலவு செய்து தேர்தலை சந்திக்கிறார்கள். சுயேட்சைகளுக்கு வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை வாக்காளர்கள் மத்தியிலே கொண்டு போய் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். சொல்லப்போனால் அவர்கள் தங்கள் நிகழ்ச்சி நிரலை வாக்காளர்கள் முன் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த சுயேட்சைகளுக்கான உரிமைகள் எப்படி மறுக்கப்படலாம்? ஒரு வேட்பாளரிடமிருந்து பணம் பிடிபட்டால் அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யுங்கள். அதை விடுத்து மொத்தமாக தேர்தலை ரத்து செய்வதன் மூலமாக என்ன செய்தியை தேர்தல் ஆணையம் விடுக்க நினைக்கிறது? இது ஒரு வகையான மிரட்டல் போக்கா? சரி, இன்றைய சூழ்நிலையிலே பண நடமாட்டம் எங்கு இருக்கிறது என்பது சிறு குழந்தைக்கு கூட தெரியும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடக்கின்ற இடங்களிலே 2000 ரூபாய் ஆளுகிற அதிமுக தருகிறது. பட்டியல் வைத்து தருகிறார்கள். அது குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களிலே உலா வருகின்றன. இது போக தேர்தல் ஆணையம் ஒரு செயலி, ஒரு ஆப் கொடுத்திருக்கிறது. அதிலே ஏராளமான புகார்கள், இது போன்ற புகார்கள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன, வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. ஆனால் எதையுமே தேர்தல் ஆணையம் கண்டுகொள்வதே இல்லை. சொல்லப்போனால் தமிழக தேர்தல் அதிகாரியின் தொலைபேசிக்கு நீங்கள் அழைப்பு விடுத்தீர்கள் என்றால் தொலைபேசியை எடுப்பதற்கே அங்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில்தான் தமிழகத்திலே இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. ஆக புகார்களை கண்டுகொள்வதில்லை. அதே நேரத்திலே எதிர்க்கட்சிகளை பழி வாங்குவதற்கு இதை ஒரு உத்தியாக பயன்படுத்துகிறார்கள். கனிமொழி அவர்கள் வீட்டிலே ஒரு ரெய்டு நடக்கிறது. அவர் தங்கியிருக்கிற அந்த வீடு தேர்தல் பரப்புரை முடிந்த பிறகு அந்த ரெய்டு நடக்கிறது. ரெய்டிலே எந்த பணமுமே கிடைக்கவில்லை. அப்படி என்றால் தவறான தகவலின் அடிப்படையிலே எப்படி ரெய்டு நடத்தினார்கள்? அதற்கு என்ன தண்டனை? ஒரு தகவல் கிடைத்த உடனேயே ஒரு சோதனை நடத்தினால் அதனால் ஒரு அவமானமும் தலைக்குனிவும் ஏற்படுகிறது. சாதாரண ஒரு மனிதர்கள் வீட்டிலே சோதனை நடத்துவதென்றால் அதற்கு வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும். அந்த வாரண்டை பிறப்பிக்கிற அதிகாரம்
காவல்துறைக்கு கிடையாது. இது மிக முக்கியமான விஷயம். சிபிஐ ரெய்டு நடத்தினால் கூட அவர்கள் நேரடியாக ரெய்டு நடத்த முடியாது. அவர்கள் சிபிஐ நீதிமன்றத்திலே சாட்டிஸ்பாக்சன் நோட் என்று சொல்லப்படுகிற திருப்தி குறிப்பை சமர்ப்பிக்க வேண்டும். அதை படித்து பார்த்துவிட்டு வாரண்ட் கொடுக்கின்ற நீதிபதி இந்த சோதனை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று உணர்ந்தால் மட்டுமே தான் வாரண்ட் தருவார். அதற்கு பிறகுதான் நீங்கள் சோதனை நடத்த முடியும். வருமான வரித்துறைக்கு மட்டும் சிறப்பு அதிகாரம். இந்த வாரண்டை அவர்களே பிறப்பித்துக் கொள்ளலாம். காரணம், அதிலே தண்டனை கிடையாது, அதிலே அபராதம் அல்லது வட்டி உண்டு. எனவே அந்த வாரண்டை அவர்களே பிறப்பித்துக் கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே இந்த சாட்டிஸ்பாக்சன் நோட் என்று சொல்லப்படுவதை மிக கவனமாக தயாரிப்பார்கள். ஏனென்றால் நாங்கள் வரி சம்பந்தமான வழக்குகளிலே வாதாடும் போது இந்த சாட்டிஸ்பாக்சன் நோட் மற்றும் வாரண்டிலே இருக்கும் தவறுகளை பெருமளவுக்கு சுட்டி காட்டுவோம். எனவே வருமான வரித்துறை மிக ஜாக்கிரதையாக கையாளும். ஆனால் தேர்தல் காலத்திலே நடத்தப்படுகிற சோதனைகளுக்கு இப்படிப்பட்ட திருப்தி குறிப்புகள் எதுவுமே போடப்படுவதே இல்லை. ஆக ஆணையம் நினைத்தால் சோதனை, ஆணையம் நினைக்காவிட்டால் வேதனை, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தான் இங்கு இருக்கிறது. பழைய பாடல் ஒன்று உண்டு, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானப்பெண்ணே என்று. அதுபோலத்தான் தேர்தல் ஆணையம் நடந்து கொள்கிறது. பணம் எங்கு இருக்கிறது என்பது உலகத்திற்கே தெரியும். ஆளுங்கட்சி பணம் கொடுக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். தொகுதியிலே கிட்டத்தட்ட 70% வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து விட்டார்கள். ஆக ஒரு தொகுதியிலே இருக்கிற 70% வாக்காளர்களுக்கு இந்த உண்மை தெரியும். இப்படிப்பட்ட நிலைமையிலே ஆணையம் இது போன்ற நடவடிக்கைகளிலே ஈடுபடும் போது அந்த வாக்காளர்கள் என்ன நினைப்பார்கள்? ஆண்டிப்பட்டியிலே அமமுக அலுவலகத்திலே சோதனை என்று கூறுகிறார்கள். ஆனால் அமமுக வேட்பாளர் என்று என்ன கூறுகிறார்கள் என்றால், அதிமுக பணம் கொடுப்பதற்காக பணம் வைத்திருந்தது, தகவலே நாங்கள் தான் கொடுத்தோம், ஆனால் எங்கள் அலுவலகத்திலே சோதனை நடத்துகிறார்கள். வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக சொல்கிறார்கள். இல்லை, எங்களை நோக்கித்தான் சுட்டார்கள், எல்லாமே டம்மி புல்லட்டுகள், எங்களை பயமுறுத்துவதற்காகவே சுட்டார்கள், தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதாவது வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளிலே எதிர்க்கட்சிகளை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக ஆளுங்கட்சியோடு கைகோர்த்து கொண்டு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. சொல்ல போனால் ஆளுங்கட்சிக்கு கூட்டணி மத்திய பாரதிய ஜனதா அரசு என்றால் கூடவே தேர்தல் ஆணையமும் வருகிறது. இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், பொதுவாக தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கும் போது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளை அல்லது பணியில் இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிப்பார்கள். இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவிலே ஐஏஎஸ் அதிகாரிகளை தவிர வேறு யாரையுமே தேர்தல் ஆணையராக நியமித்ததே கிடையாது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நியமிக்கப்பட்ட ஒரு ஆணையர் ஐஆர்எஸ் அதிகாரி. ஐஆர்எஸ் என்றால் இந்திய வருமான வரித்துறை அதிகாரி. ஐஆர்எஸ் அதிகாரியை தேர்தல் ஆணையராக நியமிக்கும் போது பிரச்சனை என்னவென்றால், அவர்களுக்கு வருமான வரி சட்டம் நன்றாக தெரியும், ஆனால் தேர்தல் சட்டம் என்பது தெரியவே தெரியாது, தேர்தல் நடைமுறைகள் தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஐஆர்எஸ் அதிகாரியை போடும் போதே நாங்கள் எல்லாம் என்ன நினைத்தோம் என்றால், வருமான வரி சோதனையை காட்டி அல்லது இந்த பறக்கும் படை ரெய்டை காட்டி எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்கு அல்லது எதிர்க்கட்சிகளின் பணிகளிலே சுணக்கம் ஏற்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் அடுத்த தேர்தலிலே முயற்சி செய்யும் என்றுதான் நாங்கள் நினைத்தோம். இது குறித்து 2017 காலகட்டத்திலேயே நான் எழுதியும் பேசியும் வந்திருக்கிறேன். இன்றைக்கு 2019, இந்த தேர்தலிலே இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிவிட்டது. ஆக ஒட்டுமொத்தத்திலே இதனால் மக்கள் மத்தியிலே என்ன நினைப்பு ஏற்படும் என்பதுதான் இன்றைக்கு நம் முன் உள்ள கேள்வி. வாக்காளர்களுக்கு எங்கு பணம் தரப்படுகிறது என்பது மிக நன்றாக தெரியும். நமக்கு தெரிகிறதோ இல்லையோ அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஒன்று அவர்கள் பணம் பெற்றிருப்பார்கள் அல்லது அந்த பணம் பெறும்போது பார்த்திருப்பார்கள். சொல்ல போனால் இன்றைய மொபைல் உலகத்திலே எல்லாமே வீடியோ காட்சிகளாக பதிவாகின்றன, எல்லாமே இணையத்திலே ஏற்றப்படுகின்றன. ஒவ்வொரு கிராமத்திலும் பார்த்தீர்கள் என்றால், எங்கள் கிராமத்திலே பண்ணையம் பார்ப்பவர்கள் வாட்ஸ்அப் இல்லை என்றால் எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொல்வார்கள். சொல்ல போனால் நாங்கள் கிராமத்திற்கு போகும்போது குடிதண்ணீர் வைத்தீர்களா, படுக்கையெல்லாம் சரி செய்து வைத்தீர்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டால் பதில் சொல்வதில்லை, வாட்ஸ்அப்பிலே படம் எடுத்து அனுப்புகிறார்கள். அந்த அளவுக்கு கிராமங்களிலே வாட்ஸ்அப் பரவிவிட்டது. இந்த தேர்தலிலே மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், சமூக ஊடகங்கள் தான் இந்த தேர்தலின் போக்கையே நிர்ணயிக்கின்றன. சொல்ல போனால் நரேந்திர மோடி அவர்கள் ஆதரவோடு வந்த ஜியோ என்கிற நிறுவனம் தான் இன்றைக்கு தேர்தலின் போக்கையே நிர்ணயிக்கிறது. ஏனென்றால் அது கொடுக்கிற மிக மலிவான இணைய வசதி தான் இன்றைக்கு எல்லா தகவல் பரிமாற்றத்திற்கும் உதவியாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு கிராமங்களிலே தகவல் தொழில்நுட்பம் ஊடுருவி விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேர்தல் ஆணையம் அது கூறுவதையெல்லாம் மக்கள் நம்புவார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தால், அது பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகம் அஸ்தமித்து விட்டது என்று சொல்வதற்கு சமமாகத்தான் இருக்கும். உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது.
உலகத்திலே தகவல் பரிமாற்றம் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே தகவல் பரிமாற்றம் மிக துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக கிராமங்களை பார்த்தால் 95% அனைவருமே ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலே இப்படிப்பட்ட பொய்களை அல்லது புனை கதைகளை அல்லது மிரட்டல்களை விடுப்பதன் மூலமாக தேர்தல் ஆணையம் என்ன சாதிக்க விரும்புகிறது? ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடைபெறுகிறதா? எப்படி அது நடைபெறும்? சொல்ல போனால் இதனால் மக்கள் வெறுப்படைகிறார்கள். வேலூர் தொகுதியிலே நேற்றைக்கு அநேகமாக எல்லா வாக்குச்சாவடி அதிகாரிகளும் அங்கு சென்று சேர்ந்து விட்டார்கள். தொகுதியில் இருக்கின்ற மற்றவர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஒன்று, இவர்கள் தேர்தலை ரத்து செய்வதாக இருந்தால் ஓரிரு நாட்கள் முன்பே செய்திருக்கலாம். அப்படி செய்தால் நீதிமன்றத்திற்கு போவதற்கு ஒரு வழி கிடைத்திருக்கும். அப்படி நீதிமன்றத்திற்கு சென்று தடை உத்தரவு வாங்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கடைசி நேரத்தில் தேர்தலை ரத்து செய்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு சதி செயல்! இந்த சூழ்ச்சி ஏன் தேர்தல் ஆணையம் செய்கிறது? நியாயமாக காய்தல் உவத்தல் இன்றி செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் ஒருதலை சார்பு எடுத்து மத்திய பாரதிய ஜனதா அரசுக்காகவும் தமிழகத்திலே இருக்கின்ற அதிமுக அரசுக்காகவும் செயல்படுகிறது. ஏனென்றால் இங்கு பணப்புழக்கம், பண நடமாட்டம் என்பது முழுக்க முழுக்க அதிமுக அரசின் கையில் தான் இருக்கிறது. அந்த அதிமுக அரசு இயல்பாக அதன் மீது எழுகின்ற புகார்கள் எதையுமே தேர்தல் ஆணையம் கண்டுகொள்வதே இல்லை. தேர்தல் ஆணையம் இப்படி தவறாக முடிவெடுக்கும் போது இதனால் நஷ்டப்படுவது சாதாரண வாக்காளர்களும் கூடத்தான். ஒரு தொகுதியிலே தேர்தல் நடத்துவதற்கு ஏற்படுகின்ற செலவு என்பது நாம் கொடுக்கின்ற வரிப்பணத்திலிருந்து ஏற்படுவது. ஆக நீங்கள் தேர்தலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் ஒரு முறை தேர்தல் நடத்தினால் அதற்காகும் செலவினத்தை யார் செய்வது? அதை மக்கள் தானே செய்ய வேண்டும். அப்படி என்றால் தேர்தலை இப்படி தவறாக ரத்து செய்தால் அதற்கான பணத்தை தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகளிடம் வசூல் செய்து கொள்ளலாமா? பறக்கும்படை அதிகாரிகளிடம் வசூல் செய்து கொள்ளலாமா? இதற்கு இந்த தண்டனைக்கு யார் பொறுப்பேற்பது? சரி, போன முறை தஞ்சாவூர், அரவக்குறிச்சி தேர்தலை ரத்து செய்தீர்கள். அதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? சில மாதங்கள் கழித்து அதே வேட்பாளர்கள் தான் போட்டி போடுகிறார்கள். அதே வேட்பாளர்களில் யாரோ ஒருவர் ஜெயிக்கிறார். அப்படி என்றால் தேர்தல் ஆணையம் என்ன சமிக்ஞையை விட முயற்சிக்கிறது? அது என்ன செய்தி தருகிறது? தேர்தல் ரத்தாகிறது பண நடமாட்டத்தை காரணம் காட்டி. பண நடமாட்டத்திற்கு யார் காரணமோ அவர்களே அடுத்த சில மாதங்களிலே போட்டி போடுகிறார்கள். அவர்களில் யாரோ ஒருவர் ஜெயிக்கிறார். அப்படித்தானே இப்போது வேலூரிலும் நடைபெறும். ஆக ஒட்டுமொத்தத்திலே இதன் மூலமாக தேர்தல் ஆணையம் மக்கள் மத்தியிலே ஒரு வகையான குழப்பத்தை விதைக்க முயற்சிக்கிறது. ஆனால் இன்றைய சமூக ஊடக உலகிலே மக்கள் குழப்பத்திற்கு ஆட்பட மாட்டார்கள், கோபத்திற்கு தான் ஆட்படுவார்கள். ஆக இந்த வேலூர் ரெய்டு, கனிமொழி வீட்டிலே சோதனை, ஆண்டிப்பட்டியிலே துப்பாக்கி சூடு, இன்னும் வேறு சில சம்பவங்கள் நடந்தால் அவை எல்லாமே சேர்ந்து தேர்தலின் போக்கைத்தான் தீர்மானிக்கும். சொல்ல போனால் வாக்குப்பதிவுக்கு சற்று முன்னதாக நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவமும் வாக்காளர்கள் மத்தியிலே ஆழமான உணர்வை தோற்றுவிக்கும். இது பழைய எடுத்துக்காட்டும் கூட. 98 கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு நடந்தது. குண்டுவெடிப்பு நடந்ததால் ஆளுகின்ற திமுக அரசு தோற்று போனது. அதுதான் விளைவு. கொங்கு மண்டலத்திலே அதிமுக மிகப்பெரிய வெற்றியை அப்போது அடைந்தது. காரணம், அந்த குண்டுவெடிப்பு என்கிற அந்த ஒரு சம்பவம் மக்கள் மனதிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுபோல இந்த ரெய்டுகள் இன்றைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இது எதிர்க்கட்சிகள் எங்கெல்லாம் வலிமையாக இருக்கின்றனவோ அங்கெல்லாம் எதிர்க்கட்சிகளை வெற்றி பெற செய்ய உதவும். திமுக எங்கு வலிமையாக இருக்கிறதோ அங்கு அவர் திமுகவை வெற்றி பெற செய்ய உதவும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கு வலிமையாக இருக்கிறதோ அங்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய உதவும். 2 உதாரணங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், தூத்துக்குடியிலே திருமதி கனிமொழி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம் என்பது அனைவருக்குமே தெரியும். தேனி தொகுதியிலே அமமுக வேட்பாளர் தங்கத்தமிழ் செல்வனுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம் என்பது அனைவருக்குமே தெரியும். சொல்லப்போனால் தேனி தொகுதியிலே போட்டி போடுவது துணை முதல்வர் OPS அவர்களின் மகன். அவர் கொடுக்காத பணத்தையா இவர்கள் கொடுத்து விட போகிறார்கள்? அவர்கள் பணத்தை கொடுத்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. அவ்வளவு பணம் கொடுக்கும் போதும் அவ்வளவு வீடியோக்களையும் படக்காட்சிகளையும் போட்டாகிவிட்டது. தொலைக்காட்சிகளில் கூட ஒளிபரப்பாகிவிட்டது. அப்படி என்றால் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி டிவியே பார்க்க மாட்டாரா? பத்திரிகையே அவர் படிக்க மாட்டாரா? சமூக ஊடகங்களையே பார்க்க மாட்டாரா? அப்படிப்பட்ட ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி எதற்கு? ஆக தேர்தல் ஆணையம் பாரபட்சம் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். சொல்ல போனால் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கின்ற எல்லா வலிமைகளையும் உணர்த்தியவர் தமிழகத்தைச் சேர்ந்த TN சேஷன். சேஷன் வழி நடந்தாலே இதெல்லாம் நிச்சயமாக நன்றாக நடக்கும். ஆனால் அதை விடுத்து தேர்தல் ஆணையம் இப்படி தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்வது என்பது தமிழகத்திலே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் அதிருப்தியையும் கோபத்தையும் ஏற்படுத்தி உள்ளது என்பதே நிஜம்.